தமிழக முதல்வர் விஜய்க்கு எதிராக போராட தயங்க மாட்டோம். யாழில் இருந்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பாடசாலை அதிபரை மாற்ற வேண்டாம். குடத்தினை வடக்கு மக்கள் போராட்டம். வடமாகாணத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் விரைவில் வழங்கப்படும் இழப்பீடுகள். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ மட்டக்களப்பு விஜயம். பல அபிவிருத்தி திட்டங்களும் ஆரம்பம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜயின் கச்சத்தீவு மீட்பு வாக்குறுதியை தேர்தல் கால வாக்குறுதியாக கலைந்துவிட வேண்டும். இல்லையேல் உங்களுக்கு எதிராக போராட தயங்க மாட்டோம் என யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சம்மேளன பிரதிநிதி செல்லதுரை நட்குணம் தெரிவித்துள்ளார். யாழில் உள்ள கடற்றொழிலாளர் கூட்டுறவு சமாசத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜய் அவர்களுக்கு யாழ் மாவட்ட மீனவ மக்கள் சார்பில் நன்றியை கூறிக்கொள்வதோடு சில விடயங்களை கோரிக்கையாக முன்வைக்க விரும்புகிறோம். கச்சத்தீவு இலங்கையின் சொத்து முறைப்படி இலங்கை அதனை பெற்றுக் கொண்டிருப்பது இந்திய மக்களுக்கு, குறிப்பாக தமிழக கடற்றொழில் மக்களுக்கு நன்கு தெரியும். இவ்வாறான நிலையில் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது கச்சத்தீவை இந்தியா மீட்க வேண்டும் என பிரச்சாரத்தில் ஈடுபட்டீர்கள். நாங்கள் அதை பெரிய விடயமாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஏனெனில் தமிழ்நாட்டில் இடம்பெறும் தேர்தல்களில் மீனவ மக்களின் வாக்குகளை பெறுவதற்கு வேட்பாளர்கள் இவ்வாறு பேசுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. தாங்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இனி கச்சத்தீவு தொடர்பில் உண்மைக்கு புறம்பான விடயங்களை பேசுவதை நாங்கள் விரும்பவில்லை. நீங்கள் கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுக்க நினைப்பீர்களாயின் யாழ் மாவட்ட மீனவ சமுதாயமாக நாங்கள் எமது பாரிய எதிர்ப்பினை காட்டுவதற்கு தயங்க மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை அதிபரை மாற்ற வேண்டாம் என்று குடத்தனை வடக்கு மக்கள் போராட்டம் ஒன்றினை இன்று முன்னெடுத்திருந்தனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை கரையூர் பாடசாலையில் கடமை நிறைவேற்ற அதிபராக பணியாற்றிக் கொண்டிருந்தவரை சில நாட்களுக்கு முன்னர் கல்வி திணைக்களம் தற்காலிக இடமாற்றம் செய்திருந்ததும், இந்நிலையில் தற்காலிக இடமாற்றம் செய்யப்பட்டிருந்த அதிபரை மீண்டும் தமது பாடசாலைக்கு நியமிக்குமாறு கோரி பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், பழைய மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்ட முடிவில் கல்வி பணிப்பாளருக்கு வழங்குவது மகஜர் ஒன்றும் பதில் அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. வடமாகாணத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு வலை மற்றும் படகுகளுக்குமான இழப்பீடுகள், அதேபோன்று அதன் சேதாரங்களை சரி செய்வதற்கான செயற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், புயலினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இழப்பீடுகள் அல்லது சேதமாக்கப்பட்ட படகுகள், காணாமலாக்கப்பட்ட வலைகள் தொடர்பாக நாங்கள் அண்மையிலே கடற்றொழில் அமைச்சர் அவர்களை சந்தித்த போது அவரிடம் பல விடயங்களை முன்வைத்து சில தீர்வுகள் எட்டக்கூடியவாறும், அதேபோன்று எதிர்காலத்திலே அமைச்சினூடாக செய்யக்கூடிய வேலை திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பிலும் நாங்கள் பேசியிருந்தோம் என தெரிவித்தார். ஜனாதிபதி மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை இன்று புதன்கிழமை மேற்கொள்ளவுள்ளார். அதனை முன்னிட்டு மாவட்டத்தில் விசேட பாதுகாப்பு போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அரசாங்கத்தினால் கிழக்கு மாகாணத்தில் வளர்ச்சியே இலக்கு, மக்களுக்கு ஒன்றிணைந்து நாட்டை உருவாக்குவோம் எனும் திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதை அடுத்து அபிவிருத்தி திட்டங்களை மக்களின் பாவனைக்காக கையளிக்கும் முகமாக விஜயம் செய்யவுள்ளார். அதன் ஒரு கட்டமாக முதலாவது நிகழ்வாக 345 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட இலங்கையின் 2வது பெரிய வாசிக சாலையாக அமைந்துள்ள புதிய பொது நூலகம் திறந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முழுநாடும் ஒன்றாக தேசிய செயல் திட்ட நிகழ்வும் இடம்பெறவுள்ளது. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.